சார் ஏதாவது கலரை சேஞ்ச் பண்றதுக்கு டிஎம்கேவும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரும் ஏதாவது ஒரு கலரை சேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா சார்? விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் இல்ல, அதாவது விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகாக ஒரு எல்லா கட்சிகளுக்குமே, அதாவது பொதுவா அரசியல் கட்சினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற பல கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டுல தொடங்க. விஜய் கட்சி அவங்க தொடங்கினதுக்கு பிறகாக அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற கட்சின்னு சொல்லலாம் இல்லையா, அது போல ஒரு கட்சி இருக்கிறதுனால எல்லோரும் விமர்சிக்கப்படுறாங்க. விஜய் கட்சியை தொடர்ச்சியா விமர்சிக்கிறாங்க எல்லாரும். மற்றபடி அவர் விஜய் கட்சி தொடங்கினதுலயோ அவரு முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்றதுலயோ எல்லாம் இல்ல. ஆனால் தொடர்ச்சியாக இது வரைக்கும் பேசாமே இருந்த, அதாவது ஏதோ ஒரு வகையில கிட்டத்தட்ட அவர் 2 மாநாடு போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். இந்த 2 மாநாட்டிலயுமே அவங்க எந்த ரியாக்டும் பண்ணாமே தான் இருக்காங்க. இப்ப அதாவது தேர்தல் நெருங்க போற இந்த காலகட்டத்துல ஏதாவது பேசணுமே அப்படின்றதுக்காக பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்துல விஜய் குறித்து பேச வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. ஓகே, பேசலாம் சார். நீங்க அதாவது விஜய் குறித்து இந்த நேரத்துல பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்துல பேசுவதன் மூலமாக மழை வெள்ளம், அங்க தண்ணி தேங்கி இருக்கிறது, நிர்வாக சீர்கேடு இருக்கிறது, ஆட்சியில நிறைய சிக்கல் இருக்கிறது. இந்த நேரத்துல விஜய் குறித்து பேசினால் அது ஒரு மடைமாற்றம் செய்யப்படும்ன்றதுக்காக அது ஒரு காரணமாக ஒரு கோடாக பேசுறாங்கன்னு நான் கருதுறேன். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பேச்சை வச்சு நான் கவனிக்கும் போது இதை அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது டைவர்ட் பண்றதுக்காக பேசுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி விஜயை பேசினா இது வேற ஒரு பார்வைக்கு போகும். அப்புறம் விஜய் குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திமுகவினுடைய நிர்வாக சேர்வைக்குள்ளாக யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். ஏன்னா விஜய் இப்ப பேச வேண்டிய தேவை ஒண்ணும் இல்லை. இப்ப விஜய் எதுவும் கூட்டம் நடத்தல, எதுவும் பொதுக்கூட்டத்துல எதுவும் திமுகவை சாடல, திமுக குறித்து இப்ப எதுவும் அவர் கருத்தும் சொல்லல. அப்படி எதுவுமே இல்லாத ஒரு பட்சத்துல விஜய் குறித்து பேச வேண்டிய தேவை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இல்ல. அப்ப இவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசுறாருன்னா இந்த மேட்டரை இப்ப இருக்கிற சிக்கல்களை டைவர்ட் பண்றதுக்காக பேசுறாரோ அப்படின்ற காரணமா தான் பாக்குறேன்.